இப்பதான் மாறி இருக்கு. முக்கியமான 3 விஷயங்களை ஃபுல்லா படிச்சு முடிச்சுக்கிறீங்க அப்படிதானே? ம் ஆமா. ஓகே, இதை கொஞ்சம் நான் ரிப்பீட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போகணும். வசனத்துல இறுதியில வரகிற பிரச்சனைகளை எப்படி நிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். வசனத்துல இறுதியில நிறுத்தி ஒரு முறைகள் எப்படி என்று. வசனத்து இறுதியில நிப்பாட்டு மழை வந்து அலிஃப் மத்து வாவு அலிஃபு வாவு சுக்குனி யா சுக்குனி அப்புறம் அலிஃபு மத்து கஸ்ரா மத்து லம்மா மத்து இது வந்துச்சுன்னா இறுதியில ஒரு செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும். இப்படி ஒன்றே இல்லை விலை இது என்னது? இறுதியில வர எழுத்துதான்னு சொல்லுங்க. அடுத்த வசனத்துல இறுதியில நிறுத்தி ஒரு முறையில முதலாவது முறை என்ன? சென்னை விட பிழை. இப்படி ஒன்று நீங்க சொன்னதை பார்த்தா சட்டமெல்லாம் பிழை போய்த்திடும், குறைச்சிடும், முதல்ல ஓதெல்லாம் போய்த்திடும். இறுதியில நிப்பாட்டு முறையா? அதுலதான் சுக்குன்னு வச்சு நிப்பாட்டினோம்னா அதுவா? இறுதியில வர அடையாளத்தை கேக்குறீங்களா இல்ல இறுதியில நிப்பாட்டுறது எப்படிங்களா? இறுதியில வார அடையாளத்தையா? வசனத்திட இறுதியில் நிறுத்தி ஓதும் அல்லது நிறுத்தி ஓதுகின்ற முறைகளுக்கு நீங்க வசனத்தின் இறுதியில வந்து நிப்பாட்டுறதுக்கு அத இறுதி ஓதையில நிப்பாட்டுற முறை வந்து அதுதான். அதுல மத்தோட இது வந்துச்சுன்னா நம்ம ஒரு செகண்ட் நீட்டி ஓதி நிப்பாட்டணும். நீங்க நான் கேட்கிறேன் எத்தனை முறைகள் இருக்குது முதல்ல அது பதில் சொல்லுவோம். 3 முறை 3 முறை அதுல 3 முதலாவது முறை. அது சரி, அந்த விட சரி, 3ங்கிற விட சரி. முதலாவது என்ன? முதலாவது தான் அந்த அலிஃபு வாவு சுக்குனி யாவு சுக்குனி முதல்ல சொன்னேன். அது பிழை. அது வந்துச்சுன்னா யார் இந்த வாவு சுக்கோன்னு அலிப்பு சுக்கோன்னு யா சுக்கோன்னு எல்லாம் யார் சொல்லுது? எங்க எங்க படிங்க அதெல்லாம் அதுல வரலையே. அது எழுத்துல நம்ம வாக்கியத்துல வரையில நீட்டி ஒரு செகண்ட் எழுதணும். விலங்கல்ல விலங்கல்ல உங்களுக்கு சொல்லி தந்த மட்டும் சொல்லுங்க. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்க. நீங்களாம் யோசிச்சு விஷயங்கள்லாம் போட்டு சொல்லுங்க. முதலாவது முறையில வாரது என்ன? சரி, சிம்பிளா தான் இல்லைங்க, நிறைய இவ்வளவு நிறைய கேட்காது. அதான் இந்த குண்டு தாவல் மவுத்து அப்படி ஹே மாதிரி வந்துச்சுன்னா அதை நிப்பாட்டி பெரிய ஹேவாவா மாத்தி நிப்பாட்டி எழுதணும். அது உறுதி எழுத்து. முதலாவது. அதான் முதலாவது முறை. சொல்லுங்க. அதான் முதலாவது முறைன்னு கேள்வி கேட்கணும். நீ சொன்னது இப்ப குண்டு தா வந்துச்சுன்னா பெரிய ஹா மாத்தி நிப்பாட்டணும், சுக்கூனை வச்சு நிப்பாட்டணுங்கிற முதலாவது. அதான் முதலாவது. முதலாவது வந்து அலிஃபு பத்தகா மத்து அத கசர பத்தகத்தை அலிஃபு அது வந்துச்சுன்னா ஒரு செகண்ட் நீட்டி எழுதணும். அங்க வேற எதுவும் வரப்படாது. நீங்க சொன்ன அந்த கசரத் ஐனு அலிப் சுக்கூனு யா சுக்கூனு மீம் சுக்கூனு நூன் சுக்கூன்னு சொல்லி வேற ஒன்றும் வராது. அங்க வர வேண்டியது 3 ஒன்று பத்தகா மத்து அல்லது பத்தகத்தை ஐன் அல்லது அலிப். அலிஃபு. இது 3ல ஏதாவது ஒன்று வந்தால் தான் நீங்க கடைசிய ஒரு செகண்ட் நீட்டி ஓதணும். இதை நீங்க குழம்பி கொண்டா ஓத போகிற குழப்பம் வரும். ஓத போக போதா திருப்பி நான் அப்படியே யூட்டன் அடிச்சு திருப்பி கீழுக்கு வந்து இறங்குவீங்க. முன்னுக்கு போக மாட்டீங்க, பின்னுக்கு தான் வரணும். அதனாலதான் நான் இங்க உங்களுக்கு திருப்பி கேள்வி கேட்கிறோம். இந்த 3ம் கிளீர் இல்லைண்டா, படிச்ச 3 கிளீர் இல்லைண்டா, அதாவது வசனத்துல இறுதி வரக்கூடிய அமைப்பாய்க்கலாம், நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள் ஆயிக்கலாம், வசனம் ஒன்றை திருக்காம ஓதுற பிரச்சனை ஆயிக்கலாம். இது 3 உங்களுக்கு கிளீர் இல்ல, இதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணல, நீங்க டவுட்ல இருக்கிறீங்க, குழம்பி போய்க்கிறீங்கடா, இதுக்கு பின்னால போற பாடம் அப்படியே உங்களை திருப்பி திருப்பி உங்களை பின்னுக்கு தான் தள்ளும். முன்னாடி போக மாட்டீங்க. முன்னுக்கு ஓதி ஓதி படிச்சுட்டு போக மாட்டீங்க. உங்களோட ஓதலுக்கு அடிப்படையான சில விஷயங்களை தான் நாங்க உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறோம். சட்டங்கள் படிக்கவும் இல்லை, வேற வேற விஷயங்கள் படிக்கவும் இல்லை. உங்களோட
ஓதுல் உங்களோட சரியான ஓதல் உங்களை ம் கொண்டு போறதுக்கு தேவைன்னு தான் பாத்துக்கிறோம். அப்ப உங்களோட முதலாவது சரி பகுதியில முதலாவது சரி, வசனத்துல ம் இறுதியில நிப்பாட்டுற முறைகள்ல முதலாவது சரி. ம் ரெண்டாவது என்ன ஆகிக்கணும்? அதான் அந்த குண்டு தாவல் மார்க்குதா வசனம் எழுத்துல வந்துச்சுன்னா அதை பெரிய ஹேவாவை மாற்றி சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். ஓகே, அது சரி. மூணாவது என்ன? அதை தவிர மற்ற எழுத்து எது வந்தாலும் அதை சுக்குன்னு வச்சு நிப்பாட்டணும். இன்ஷாஅல்லாஹ், குட். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் க்ளோஸ். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா மாஷா. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது சப்ஜெக்ட் வாங்க பாப்போம். நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். நீட்டுதல் சம்பந்தமா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். நீட்டுதல்ல என்ன அதான் முதலாவது? அதான் நீட்டுதல்ல வாக்கிங் என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம்? நீட்டுதல் தான் அந்த நான் சொன்னேன்னு அலிஃபு மத்துடைய எழுத்துன்னு நீட்டுதல் மத்துல என்றால் என்ன? அடையாளங்கள் தான். மிச்சம் சிம்பிளா கேட்கலாம். மத் நீட்டுதல் என்றால் என்ன? மத்து. மத் அவ்வளவு. மத்து அதான் மத்து அதுக்கு பிறகு சொல்லுங்க. மத்து எத்தனையா பிரிக்கிறது? மத்து ரெண்டா பிரிக்கிறது. மத்தின் எழுத்துகள் மத்துல அடையாளங்கள்னு ரெண்டா பிரிக்கணும். ஓகே, மத்தின் குட். எழுத்துகள் அலிஃப் யா சுக்குனு வாவ் சுக்குனு அடையாளங்கள் பத்தகா மத்து கஸ்ரா மத்து லம்மா மத்து மத்தின் அடையாளம். மத்திர அடையாளம் தோண்டிக்குது அதுல, அப்படியா? ஆமா ஆமா, அந்த மத்திர அடையாளம் வந்துச்சுன்னா எவ்வளவுக்கு நிட்டணும்? 3 செகண்ட். வெரி குட், 3 செகண்ட் நிட்டணும். அடுத்து எல்லாம் வந்துச்சுண்டா, மத்திர எழுத்துக்கள் அடுத்த மத்திர அடையாளங்கள் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து அஹ், அது 1 செகண்ட் தான் நீட்டி ஓடும். வெரி குட், வெரி 1 குட். செகண்ட். அது வந்தா நாங்க 1 செகண்ட் நாங்க ம் நிறுத்தணும். ம் அது கிளியர். வெரி குட். உம் சரி, வசனத்திட இறுதியில கவனமாக ம் கேட்டுக்கணும். வசனத்திட இறுதியில ம் நீட்டுதலோடு தொடர்பான ஏதாவது விஷயங்கள் படிச்சுக்கிறீங்களா? வசனத்திட ஆமா இறுதியில படிச்சுக்கிறீங்க? படிச்சுக்கிட்டேன். என்ன படிச்சுக்கிறீங்க? சுக்குன்னு வச்சு ஒரு எழுத்தை நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி மத்துடைய எழுத்து அடையாளங்கள் வந்துச்சுன்னா அதை 3 செகண்ட் நீட்டி போடணும். விலங்கல் விலங்கல் எப்படி? ஒரு எழுத்து வாக்கியத்துல இறுதியில சுக்குன்னு ஓகே, வச்சு நம்ம நிப்பாட்டுறோம்ல வாக்கியத்தின் இறுதியில அதுக்கு சொல்ல வேணாம், நிறுத்தி ஓதுற இடத்துலன்னு சொல்லுங்க. அஹ், மூச்சுத்திணறல் நிப்பாட்டையிலும். நிறுத்தி ஓதுற இடம். ஆமா நிப்பாட்டி ஓதுற இடத்துல சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டும் போது அதுக்கு முன்னாடி எழுத்து மத்து முன்னாடி எழுத்து வந்து யா சுக்குனு வா சுக்குனு இந்த மத்திய அடையாளங்களோ எழுத்துக்களோ வந்துச்சுன்னா அதை 3 செகண்ட் நீட்டி ஓதணும். ம், 3 2 ரெண்டோ நிறுத்தி 3 செகண்ட் தானே எல்லாம்? நீ சொன்ன விடையெல்லாம் செகண்டா? 3 செகண்டோ 2 செகண்டோ நீட்டி ஓதணும். எல்லாம் செகண்ட்ல தான். செகண்ட் தான் செகண்ட். நல்ல மஷாலா. நான் அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்து உங்களோட முக்கியமான பகுதிக்கு வாரீங்க. வசன ரீதியாக நாங்க ஓத போறோம், வசனங்களாக ஓத போறோம். இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் இந்த வசன ரீதியான பயிற்சிப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களை ம் முன்னாடி கொண்டு போகும். ம் இதுல இன்னொரு பாயிண்ட் ஒண்டிக்கு, ம் வசனங்களை எப்படி சரளமாக ம். ஓதுறது, திக்காம ஓதுறது சம்பந்தமா எத்தனை விஷயம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். வசனம் வந்து சரளமாக ஓதணும்னாக்க உம் அதுக்கு குரான் அடிப்படை வகுப்பு வந்து கண்ணும் அதுக்கு தொடர்பான 2 உறுப்புகள் வந்து கண்ணும் வாயும். ம். நான் இருக்கிறேன் ஒரு அத வசனம் திக்காம ஓதணுமெண்டா, உங்களை நீங்க வசனம் முட்ட ஆ திக்கி முட்டி மோதுறீங்கண்டா, அங்க உங்களை எது கஷ்டப்படுது? ம் எங்க நீங்க முட்டி மோதுறீங்க? அது வந்து நான் கண்ணு ஸ்பீடா ஓதுறதுனால அது வாய் அந்த அளவுக்கு ஈடு கொடுக்க மாட்டேங்குது. அதுல மொத்தம் எத்தனை கண்ணு அதிக யுக்திகள் இருக்குது, எத்தனை வழிமுறைகள் இருக்குது, நாங்க பிழையாவதுக்கு காரணமானது? நீங்க உங்களை செக் பண்ணி பாத்தீங்களா போயிட்டு? நான் பார்த்தேன். எதுல பிழை விடுறீங்க? அஹ் எது உங்களை அதான் நான் கொஞ்சம் ஒரு இது சொல்லி முடிக்கிற காட்டி நான் அடுத்தது அடுத்தது அப்படியே பார்த்துக்கிட்டே போறதுனால கிடையாது. அப்ப உங்களோட என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். அது எப்படி சொல்றது? அதான் ஸ்பீடா பாக்குறதுனால ஸ்பீடா அது எப்படி பாக்குறதுனால ஸ்பீடா கண்ணு பாக்குறேன்னு சொல்லல, எதெல்லாம் கவனிக்க, எது ஆ, முந்தது எது பிஞ்சுதா சரியா ஆ. சொல்லுங்க. அதான் கண்ணு முந்துது வாய் பிடிக்குது. எஸ், கண்ணு. கண்ணு முந்திக்கிட்டே போகுது வாய் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதான் அப்ப இதை எதை கண்ட்ரோல் படுத்தணும்? கண் வாயை ஸ்பீட் கண்ணு ஆகுறது. கண்ணு கண்ணு கண்ணை கண்ட்ரோல். கண்ணு கண்ணை கண்ட்ரோல் பண்ணணும் ம் என்ற விஷயம் கிளியர் ஆகி. சரி, ம் வேற ஒன்று. அதாவது வாயினுடைய அதான் ஸ்பீடுக்கு நாங்க கண்ணை கொண்டு வரணும், கண் பார்வையுடைய ஸ்பீடை கொண்டு வரணும்ங்கிறது உண்டு. வேற ம் ஒண்ணு வந்து ஒன்றை ஒண்ணு முந்திக்கிட்டு போக கூடாது. கண்
என்ன அப்புறம் வந்து ஒன்னே ஒண்ணு முந்தி கொண்டு போகப்படாதுல்ல. வாய் ஸ்பீடுக்கு தான் கண்ணு போகணும். அதை வாயும் கண்ணும் ஒன்றையோட முந்திட்டு போகக்கூடாது. அப்படின்னா என்ன? வாய் அளவுக்கு, அதான் கண்ணும் வாயும் ஒரே அளவா போகணும். ஒரே அளவா இதை விட இது, இதை விட இல்ல. வாய் இப்ப நீங்க சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு இருக்கையிலே, முந்தப்படாது அப்படின்னா என்ன? அதான் நீ போன கிளாஸ் கேள்வி கேட்பேன்னு சொல்லி ஒன்னே ஒண்ணு முந்த அதான் பிடிக்கும். வாய் எது கண்ணு பாக்குதோ அதை வாய் சொல்லணும். அதை அது பிள்ளை. விட்டுட்டு நம்ம வாய் அது என்ன சொல்ல. பிள்ளை? எது வாய் பாக்கு அதான் கண் சொல்லணும்னா அப்ப அடுத்த எழுத்து உங்களுக்கு தெரியாது, நீங்க திக்குவீங்களே. அது அந்த இடத்துல நிக்க கூடாது. அடுத்து கொஞ்சம் ஸ்லோவா, வாய்க்கு தகுந்த மாதிரி ஸ்லோவா பார்க்கணும். நீங்க என்ன சொன்னீங்க? எந்த எழுத்து கண் பாக்கு அதான் வாய் ஓதணும்ன்றது சரியா? இப்ப அது கண் பாக்குறத வாய் ஓதுது. கண் இருந்தாலும் பாக் கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திச்சு நிக்க கூடாது. அது அப்படி அது அடுத்த கண் போயிட்டே பாக்குறது இருக்கும். தான் வாய், இது ஜாதி கதை. கண் பாக்குறது தான் வாய் ஓதணுமெண்டா அது எப்படி ரெண்டும் ஒரு இடத்துல ம். நிக்காது? கட்டாயம் ஒரு இடத்துல நிக்கணும். நின்றா அப்படியே ஸ்டாப் ஆயிடும்ல. அப்ப நீ சொன்ன விஷயம் பிள்ளையே. கண் என்னது? பாக்குறது தான் வாய் ஓதணுமெண்டா பிள்ளையே. கண்ணு பார்த்தா தானே வாய் ஓத முடியும். கண் பார்த்தா தான் வாய் ஓத முடியும், அந்த கன்செப்ட் சரி. நான் கேட்கிறேன், கண் பார்க்கறத தான் வாய் ஓதி கொண்டிருக்கணும் என்கிறது சரியா பிள்ளையா? சரிதான், கண் பாக்குறதா வாய் ஓதணும். அது பிள்ளையே. கண் பார்க்கறது தான் வாய் ஓதணும்னா கண் பார்க்கறது அடுத்த அடுத்த கண் பார்க்காதே. இப்ப அது ஒன்றை தானே பார்த்து கொண்டீங்க. இல்ல, ஒரு இதை நம்ம ஸ்லோவா அந்த வாய்க்கு தகுந்த மாதிரி இப்போ ஒண்ணு நான் பாக்குது. கேட்கிறேன் அடுத்த உதாரணத்துக்கு வாய் சொல்லி முடிச்சுட்டு ஈயாக்கண்டி டக்குன்னு இருக்குது. சரி, இப்ப உங்களோட ம், டவுட்டுக்கு வரேன். இப்ப ம், நீங்க சொல்றத மாதிரி பார்த்தா ஈயாக்கங்கிறத கண் பாக்குது, இதைத்தான் வாய் ஓதணும் என்றா கண் பாக்குறதை தான் ம். வாய் ஓதணும் என்றால் இந்த கன்றதை தான் கண் பார்க்கணும், அதான் வாய் ஓதணும் அப்படியா? அதோடய நீ அதுவே நிக்க கூடாது. அது ஈயாக்க அப்படிங்கையில அப்படி கண்ணு பாக்குது நிக்காட்டி வாய் அப்படி ஓடுது, அடுத்தது நிக்காம மெதுவா அடுத்தது போய் பாத்துடணும். இப்ப நீங்க அடுத்ததுக்கு அப்பதானே நிக்க தொடங்கும். கூடாது என்று சொன்னா கண் அதை பார்க்காதே, வாய் அதை ஓதாதே. ஒரே இடத்துல ஸ்டாப் அப்படி நின்றுட்டா அப்படியே நிக்கத்தானே வேணும். இப்ப ஈயாக்கங்கையில கண்ணும் அதோட அது சரி, நின்றுச்சு. நீங்க அந்த கருத்துக்கு வாயு வாரீங்க சரி. ஒரே இடத்துல ரெண்டும் நிக்கிறதுங்கிறது பிழை, அது சரி. ஆனா ம், இந்த இந்த வாதம் பிழைங்க. நீங்க சொல்ல வர விஷயம் அடுத்த விஷயம் சரி, முதலாவது விஷயம் பிழை. கண் பாக்குறத தான் வாய் ஓதணும் என்று உங்களுக்கு யார் சொல்லி தந்த? எங்க படிச்சீங்க? எந்த பகுதியில படிச்சீங்க? அது பிழை அது. ம். சரி சொல்லுங்க. முதலாவது போயிட்டு வாங்க. இப்ப முந்தப்படாது என்றால் என்ன? பாத்தீங்களா எவ்வளவு பிரச்சனை இது. முந்த கூடாதுன்னா, இப்ப வந்து கண்ணை விட்டு வாயோ, வாயை விட்டு கண்ணை விட்டு வாய் வந்து எப்பவும் மிந்தாது. கண் பாக்குறதுதான் வாய் சொல்லும். வாய் சும்மா சொன்னா எப்படி பார்க்காம சொல்ல முடியாது. கண்ணு இப்படி டக்கு டக்குன்னு மிந்தி மிந்தி போகக்கூடாது. ஸ்பீடா போகக்கூடாது. நான் கேட்டது வாயை உங்களுக்கு விட்டு முந்துதல் கூடாது அப்படின்னா என்ன? அதான் கேட்டு, வேற ஒண்ணும் இல்ல. முந்துதல்னா வாயை விட கண்ணு அதிகமா பாத்துக்கிட்டு முந்திக்கிட்டு போக கூடாது அப்படின்னு சொன்னேன். வாயை விட வாய் கண்ணு ஸ்லோ. அதிகமா முந்தி கொண்டு போகக்கூடாது. எப்பயுமே வாயை விட கண் தான் முன்னுக்கு போகும். ஆமா. அப்ப 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 ரொம்ப அப்ப ரொம்ப முந்தி அது வந்து போகுதுன்னா அது கேப், அது வேறையே. அது வந்து வேற, அது வந்து கேப், இடைவெளி கூட கூடாதுன்னு ஆ, சொல்லிட்டு ஒரு பயில வந்தீங்க. நீங்க ஆமா, சொல்றது உண்மைதான். ஆமா. அது வேற. இப்ப ஆமா. முந்துதல் கூடாதுன்னா என்ன? பாத்தீங்களா எங்க பிரச்சனை இருக்கு? முந்துதல் தான், அதான் சொல்றேனே. என்ன முந்துதல்னா சொன்னீங்க? கண்ணு பாக்குறத வாய்க்கு தகுந்த மாதிரி கண்ணும் ஸ்லோவா அப்படி பார்த்து போகும். வாய் ஸ்பீடுக்கு கண்ணும் போகும். அது முந்துதல் அப்படியா? எங்க முந்துது? அப்ப எது முந்துறது? இப்படிலாம் கேட்டா நான் என்னத்த சொல்றது? பாத்தீங்களா எது முந்துறது? நீங்க முந்துனா இல்ல, இல்ல, கண்ணு முதல்ல என்ன நம்ம பாக்குறோமோ குழப்பிக்கொள்ளுங்க. அதானே வாய் இதுதான் சொல்லும். குழப்பிக்கொள்ளப்படான்னு சொல்ற விஷயம். முதலாவது சொன்னீங்க என்ன? ஒன்றை ஒன்று முந்துதல் கூடாது, இதுல விளக்கம் என்ன? ஆமா. ஒன்றை ஒன்றுனா வாயி கண்ணை முந்தக்கூடாது, கண்ணு வாயை முந்தக்கூடாது. அந்த பிள்ளை, அது பிள்ளை. எப்பயுமே ம், வாய் முன்னுக்கு தான் போகும். சாரி, கண் முன்னுக்கு ம். தான் போகும், வாய் கண்ணு பின்னுக்கு முழுகுதோ. தான் போகும். அப்படிதானே? ஆம். அப்ப ஆமா. இத தலையில் நடக்கப்படாது. அப்படின்னா என்ன? ம், வாய் வந்து கண்ணை விட முந்தி ம், கொண்டு போகப்படாது. அதான் ஒண்ணு ஒண்ணு ம், முந்துறது. முன்னுக்கு போற வளமை எது ம், போகணும்? கண் முன்னாடி ம். வாய் கண்ணு பின்னாடி. தான் போகணும். நீங்க தலைகீழ ம், மாத்துனீங்கடா, வாயை முன்னுக்கு விட்டு ம், கண்ணை பின்னுக்கு எடுத்தீங்கன்னா அது முந்து பட்டுரும். அதுல ம், எங்களுக்கு ம், நிறைய ம், பிழைகளை நாங்க சந்திக்க வேண்டி வரும். ஓகே, முதலாவது போயிட்டு முடிஞ்சு. ரெண்டாவது அந்த ம். அதான் ஒன்றுக்கு ஒண்ணு கண்ணுக்கு வாய்க்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படின்னு தான் சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்லுங்க இப்ப? அதெல்லாம் படுத்து பார்ப்போம். இப்ப என்ன? அதான் நீங்க சொல்ல வையாக்க நாங்க வையாக்கன்னு சொல்லிவிட்டு நான் ஈனுக்குன்னு போயிடக்கூடாது. கண்ணு பார்வை அது இடைவெளி இருக்கக்கூடாது. ம்.
அதான் நீங்க சொன்ன விஷயம். கண்ணை பாக்குறது தான் வாய் ஓதணும் என்றல்ல. கண்ணுக்கும் ம் வாய்க்கும் இடையில நெருக்கம் கிட்ட கிட்ட கிட்டவாக போய் கொண்டிருக்கும். தூரமாயிடப்படாது. உதாரணத்துக்கு ம் ஈயாக்கண்டு கண் பார்த்துச்சுன்னா அதைத்தான் எங்கட வாய் ஓதணும். கண் என்ன செய்யணும்? பக்கத்துக்கு போய் தரணும். கண் பாக்குறத வாய் ஓதுறதுங்கிறது இல்ல பிள்ளை. ம் கண் பார்த்து கொடுக்கறத வாய் ஓதணும். கண்ணால பார்த்துட்டு ம் கொண்டு போறத வாய் ஓதணும். ஏண்டால் கண் ம் பார்க்கறத தான் வாய் ஓதிச்சுதுன்னா என்ன நடக்கும்? அது அடுத்த பிழைக்கு உங்களை ம் கொண்டு ம் போகும். ம் விளங்கினா? ம் கிளியரா? கிளியர். இது நீ சொல்லிக்கிறீங்க. முதலாவது முந்துதல், இரண்டாவது ம் இடைவெளி, மூணாவது என்ன? ம் ம் மூணாவது வந்து அதான் கண் வாசத்துக்கு ஏற்ற மாதிரி வேகத்திற்கு வாயிலாக கண் வந்து வாசித்தல். கண் பார்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி வாயோட வாசித்திருக்கு விலங்கல மாறுதல் விலங்கல வேணும். விலங்கல விலங்கல. நான் மூணாவது என்னன்னு தான் கேட்டேன். நீ பெரிய பயனோடி வந்தீங்க. என்ன மூணாவது? அதான் கண் வாசிப்பு வேகத்திற்கு ஏற்ற மாதிரி வாயோட ஸ்பீடும் வந்து மாறுதல் வேணும். வெரி குட், வெரி குட். அதை எப்படி சொல்றது? சரி சொல்லுங்க பாப்போம். கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு வாயை நாங்க கொண்டு போறது. ஆமா, வாயும் அதே ஸ்பீடுக்கு மாத்துது. பல பல பலன்ட்டு போகும். அதை எப்படி மாறணும்? அது அந்த கொஞ்சம் கண்ணு எப்படின்னா பார்க்குதோ அதை வந்து தொடர்ந்து அதை வாய் வாசிக்கணும். இல்ல, இப்ப நீங்க சொன்னது, கண்ணு நீ பார்த்து சொன்னதை நான் கேட்கிறேன். இப்ப கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு வாயை கொண்டு போக கூடாது. இதானே மூணாவது? சரியா நான் சொல்றது? ஆமா ஆமா சரி. அந்த ஸ்பீடுக்கு கொண்டு போக முடியாது. கண்ணு ஸ்பீடா ரொம்ப ஸ்பீடா பார்க்கும். ஆ, அந்த அளவுக்கு வாய் போக முடியாது. எஸ். நான் கொஞ்சம் நம்ம வாய் ஸ்பீடுக்கு கண்ணை வந்து வெரி கண்ட்ரோல் குட், பண்ணி போகும். வெரி குட். எங்கட வாயுடைய ஸ்பீடுக்கு தான் கண்ணை கொண்டு பண்ணணும். அதான் கண்ண போயிட்டா மாறி மாறி அந்த மாறி ம் மாறி நடக்கணும். மாறி ம் நடக்கணும். ம் சரியா? மூணாவது. நாலாவது? ம் நாள் தான் அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல சந்திக்க சரி, கூடாது, இங்கதான் நீங்க இருக்க சொன்ன கூடாது. விஷயம். கண் பாக்குறத தான் உங்களோட வாய் ஓதணுமென்றா தான் இந்த பிரச்சனை வருது. ஆமா. சரியா? கண் பாக்குறத ம் தான் வாய் ஓதிக்கொண்டு ஈக்கணும். மத்த ஒண்ணுக்கும் போகப்படாதுன்றா கண்ணும் வாயும் என்ன செய்யும்? ஒரே இடத்துல ம் சந்திக்கும். ஒரே இடத்துல சந்திச்சு இப்ப சொல்லுங்க, இருக்கக்கூடாது. நீங்க எதுல பிள்ளை வந்தீங்க உங்களுக்கு? இல்ல நாலு எதுல பிள்ளை வந்தீங்க நீங்க? இந்த முந்தி கொண்டு போறதுல விலங்கல்ல. இந்த முந்தி கொண்டு போறது இல்லையா? எது முந்தி கொண்டு போற? எனக்கு என்ன பிள்ளைன்னு கேக்குறீங்களா? எனக்கு வந்து இந்த கண்ணு ஸ்பீடா போகுது, வாய் ஸ்லோவா போகுது. கண்ணு அதிகமா ஸ்பீடா ஸ்பீட் போயிருது. கண்ட்ரோல் இல்லாம இருக்கும். கண் கண்ட்ரோல் ஆ இல்ல, வாய் கண்ட்ரோல் இல்ல. எது பிரச்சனை? கண்ணு தான். கண்ணு தான் பிரச்சனை. கண்ணுல நீங்க உங்களோட ம் வாயால ஓதுற லெவலுக்கு ஏற்ற வகையில கண்ணை கிட்ட வச்சுக்கொண்டா, கண் பார்வையிட பாக்குற அந்த ம் இடத்துல கிட்ட வச்சுக்கொண்டா உங்களுக்கு சரி. அப்படியா? ம். சரி. இதுக்கு இந்த பின்னால கண்ணு வந்து வாய்க்கு தகுந்த தந்துடும். ம் இதுக்கு பின்னால இந்த மூன்றுலையும் நான் உங்கள்ட்ட பேசுறதுக்கு நீங்க ம் என்ன வைக்கப்படாது. எப்படி? சரி. இது மூன்று கூட ம் எந்த ஒன்றுடையும் விளக்கத்தை கேட்கறதுக்கோ, இது சம்பந்தமாக ம் பேசுறதுக்கோ என்னைய நீங்க வைக்கப்படாது. ம் அப்படி என்ன அர்த்தம்? ம் அது கரெக்டா ரூல்ஸை கடைப்பிடிக்கணும். கரெக்டா இது ரூல்ஸே இல்லையே. நீங்க ஓதுற வசனத்தை நீங்க ஆ இதுக்கு ஓத போறீங்க. இப்ப இதுதான் உங்களோட சாப்டர் 13 சாப்டர் இருக்கு. நான் ஒன்னா பார்க்க போகிறோம். சரி, அப்ப நீ ம் இது பின்னால எல்லா வசனமா தான் நிக்கும். குர்ஆனுடைய வசனங்களா தான் நிக்கும். ம் வசனங்களை சரி. போக்குள்ள எந்த ஒரு இடத்திலையும் இந்த மூன்று ஆ பிரச்சனையும் நீங்க முகம் கொடுக்கப்படாது. பேஸ் பண்ணப்படாது. என்ன சரி ஆ பிரச்சனை வந்துச்சுண்டா, சரி. திருப்பி நாங்க ஆ இதுக்குள்ள முட்டி மோதி, திருப்பி இதுக்குள்ள ஆ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு, உங்கள்கிட்ட விளக்கத்தை ஆ கேட்டு, நீங்க மறந்துச்சுன்னா திருப்பி நீங்க நாங்க சொல்லித் தர ஆ மாட்டோம். நீங்க போயிட்டு வீடியோவை தேடணும், தேடி திருப்பி பார்க்கணும், திருப்பி வந்து இங்கிலீஷ் சொல்லணும். இப்படி எக்கச்சக்கமான வேலை வரும். சரி. அதனாலதான் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ம் முழுமையாக ம் விளக்கத்தோட இதுல கேள்விகளை கேட்டுக்கிறேன். ம் அடுத்த பாடம் ம் இன்ஷா அல்லாஹ் புதிய பாடத்துல குர்ஆன் பாடத்து நான் போகுமா ரெடியாகி வாங்கும். நீங்க என்ன செய்யுங்க கட்டாயம் ஆ ஓதல். நீங்க குர்ஆன் தானே நாங்க இது மேல வசனங்கள் தானே ஓத போறோம். சின்ன சின்ன ம் வசனங்களை இந்த மூணுக்குள்ளாலையும் ம் பிழை வராம ஓதி பாருங்க. சும்மா நீட்டுதல் ம் வசனம், இறுதியில வர விஷயங்கள், ம் திக்காம ஓதுறது, இது மூணையும் ம் பாருங்க. ஓதுறது லேசாயிக்கும். ம் ம்